டே 19 இது வரைக்கும் நம்ம வந்து டே 18 வரைக்கும் டென்சஸ் மட்டும்தான் பார்த்துருக்குறோம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டென்சஸில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஓகே, நாம் இன்னைக்கு டே 19ல் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். டென்சஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில டென்சஸ் டவுட் இருந்ததுன்னா கூட எது உங்களுக்கு டவுட்டோ அதை போய் ஒரு 2-3 தடவை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? கன்ஃபார்மாக உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே நீங்கள் ட்ராவல் ஆகுங்க இந்த 30 டேஸும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலான்னா ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு நவுனை வந்து மாடிஃபை பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது ஏ அண்ட் த இது 3 தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஆர்டிகல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டெஃபினட் ஆர்டிக்கல், இன்டெஃபினட் ஆர்டிக்கல் இதை வந்து 2ஆ வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. முதல்ல நம்ம டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா த, அதை தான் நம்ம டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இன்டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது என்னன்னா ஏ அண்ட் இது ரெண்டுமே வந்து இன்டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம டே 19ல என்ன பார்க்கலாம்னா ஏ அப்படிங்கிறத நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், தென் ஆன் அப்படிங்கிறத நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம சொல்லும் போது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இந்த ஏ அண்ட் ஆனை நம்ம சென்டென்சஸ்ல எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோங்கிறத கிளியரா தெரிஞ்சுப்போம். ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷனை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷனோ ஸ்டோரியோ பேராகிராஃபோ அதே மாதிரிலாம் பார்க்க போறது இல்லை. இந்த கிராமர் பார்ட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் ராவா கற்றுப்போம். நாளைக்கு ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். சின்ன சென்டென்சஸ், ஒரு 2 லைன் சென்டென்சஸ்லாம் நம்ம எப்படி வந்து இந்த ஆர்டிகல்ஸ்லாம் பேஸ் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஃபைன். ஆர்டிக்கல் அப்படின்னா ஏ அண்ட் த இது 3 தான். ஆர்டிக்கல் நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா டெஃபினட் ஆர்டிக்கல், இன்டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது த. நாம இன்னைக்கு பார்க்க போறது இன்டெஃபினட் ஆர்டிக்கல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்னா ஏ அண்ட் இது ரெண்டுத்தையும் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நாம வந்து ஆன் எடுத்துப்போம், ஏஎன் ஆன் இதை எடுத்துப்போம். இந்த ஏஎன் ஆன் அப்படிங்கிறத நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு இப்படி சொல்லி கொடுங்க. இந்த கிராமர் போர்ஷன் வந்ததுன்னா அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க, ஃபுல் மார்க் அவங்க ஸ்கோர் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஓகேவா? ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கல் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வவல் சவுண்டில் யூஸ் பண்ணுவோம். நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம குழந்தைங்கலேருந்து என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா வவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வவல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா AEIOU, அதை தான் நம்ம வந்துட்டு வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஏஎன் ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கல்ல நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த வவல் சவுண்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த வேர்ல்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வவல் சவுண்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது உயிர் ஒலி ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. உயிரெழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனா அவண்ணா ஈனா ஈயண்ணா அ இ இருக்கு இல்லையா? அந்த உயிர் ஒலி ஓசை 12 எழுத்துக்கள் வந்தது அப்படின்னு சொன்னா அதை தான் வந்துட்டு வவல் சவுண்டுன்னு சொல்லுவோம். அந்த உயிர் ஒலி ஓசை வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஏஎன் ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, வவல் சவுண்ட். ஓகே, உயிர் ஒலி ஓசை அங்கதான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். என்னென்னா உயிரெழுத்துக்கள் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. உங்களுக்கு வராது, அது வந்து ஆயுத எழுத்தாயிடும் இல்லையா? இந்த 12 எழுத்துக்கள் இதோடைய ஓசை வந்ததுன்னா அங்க நம்ம வந்து ஆர்டிக்கல் ஆன் தான் யூஸ் பண்ணணும். இதை தான் வந்து உயிர் ஒலி ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க. வவல்ஸ் கிடையாது, வவல் சவுண்டுக்கு தான் நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்றோம். அதை முதல்ல நீங்க கிளியர் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, அமெரிக்கன், ஈகிள், ஆப்பிள், ஆனஸ்ட். இப்போ அமெரிக்கன் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? தமிழ்ல எழுதும் போது அமெரிக்கன் அப்படிதானே எழுதணும்.
அமெரிக்கன். அப்போ என்ன ஓசை வருது? உயிர் ஒலி ஓசை தானே வருது. அப்போ உயிர் ஒலி ஓசை வந்ததுன்னா நம்ம என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும்? ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஆன் அமெரிக்கன். அதே மாதிரி பாருங்க, ஈகிள். ஈ இல்லையா? ஈகிள். அப்போ உயிர் ஒலி ஓசை தான் வருது. அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? an eagle. ஆப்பிள். ஆப்பிள். உயிர் ஒலி ஓசை. அப்போ என்ன? an ஆப்பிள். ஆனஸ்ட். இது வந்து ஹானஸ்ட் கிடையாது, ஹானஸ்ட் கிடையாது, ஆனஸ்ட். அப்ப என்ன வரும்? an honest. an honest. புரியுதா? இன்னும் கொஞ்சம் நான் வேர்ட்ஸ் சொல்றேன். இதை எழுதும் போது உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் பாருங்க. இந்தியன், எலிஃபண்ட், இன்ட்ரெஸ்டிங் பாய், இது அப்படியே தமிழ்ல எழுதுங்க. இந்தியன் எப்படி வரும்? ஈ தான் இல்லையா? இந்தியன். எலிஃபண்ட், எலிஃபண்ட். இன்ட்ரெஸ்டிங் பாய், இன்ட்ரெஸ்டிங் பாய். அப்போ என்ன வந்திருக்கு? உயிர் ஒலி ஓசை தான் வந்திருக்கு. அந்த 12 உயிரெழுத்துக்களுடைய சப்தம் தான் வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? an இந்தியன், an elephant. இப்போ நம்ம வந்து வேர்ட்ஸுக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அடுத்து நம்ம சென்டென்ஸ் பார்ப்போம். அப்போ அந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம இதுக்கு என்னென்ன தேவைப்படுற கிராமர் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கிட்டு நாளைக்கு நம்ம கொஞ்சம் இதுக்கு டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை அப்படியே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கவனிச்சிட்டே மட்டும் வாங்க. an elephant. An interesting boy. He is an interesting boy. நீங்க ஏதாவது ஒரு புக்ல ஒரு ஸ்டோரி படிக்கும் போதோ இல்ல வாசிக்கும் போதோ an interesting boy அப்படின்னு வந்திருக்குன்னா இந்த இடத்துல ஏன் an interesting boy போட்டிருக்காங்க? இன்ட்ரெஸ்டிங், உயிர் ஒலியோடைய ஓசை வந்திருக்கு, வவல் சவுண்ட் வந்திருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல an அப்படிங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். an interesting boy. ஓகேவா? ஓகே. இது தவிர இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே உயிர் ஒலி ஓசை இல்லையா? இந்த 12 எழுத்துக்களை தவிர பாக்கி இருக்கு இல்லையா? அதை நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா நம்ம கான்சனன்ஸ்னு சொல்லுவோம்ல, வவல்ஸ் கான்சனன்ஸ்னு படிச்சிருப்போம். இந்த AEIOU அது வந்ததுன்னா மட்டும் நம்ம ஆன் போடணுங்கிற மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் நம்ம படிச்சு வந்திருப்போம். அதை தான் சொல்றேன். நீங்க அதை வவல்ஸ்ன்னு எடுத்துக்காம வவல்ஸோடைய சவுண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த உயிர் ஒலி ஓசை வந்ததுன்னா an அப்படிங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அடுத்து வந்து கான்சனன்ஸ். அதுக்கு என்னன்னா நம்ம வந்து ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உயிர் ஒலி ஓசை இல்லாம பாக்கி வர பிற எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து மெய் ஒலி ஓசை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நாம வந்து ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். இந்த உயிர் ஒலி தவிர, இந்த உயிரெழுத்துக்களை தவிர பாக்கி வர எழுத்துக்கள் வந்ததுன்னா நம்ம கான்சனன்ட் நம்ம ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். அதுக்கும் நம்ம இப்போ கொஞ்சம் வேர்ட்ஸ் பார்த்துடலாமா? இப்போ பாருங்க, இது வரைக்கும் நம்ம வந்து an அப்படிங்கிற ஆர்டிக்கலை எங்க யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கலை எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். மெய் ஒலி ஓசை வந்ததுன்னா ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்போ பாருங்க, பென், பென்சில், ட்ரீ. தென் அடுத்து இப்போ பென். இதுக்கு என்ன வந்திருக்கு? உயிர் ஒலியோடைய ஓசையா வருது. ஆரம்பிக்கும் போது பென். தமிழ்ல நம்ம எப்படி சொல்லுவோம்? அப்ப இந்த இடத்துல வந்துட்டு உயிர் ஒலி ஓசை வரல. அப்ப என்ன வரும்? பென். ஓகே, பென். அடுத்து வந்து பென்சில். பென்சில் வந்திருக்கு. அகைன் இந்த இடத்துல என்ன உயிர் ஒலி ஓசையா வந்திருக்கு? இல்ல. இது எல்லாமே அதை தவிர்த்து பாக்கி எல்லாமே மெய் ஒலி ஓசை இல்லையா? அப்போ பென்சில், பென்சில். அடுத்து ட்ரீ, 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 ட்ரீ. மெய் ஒலி ஓசை.
மெய்யெழுத்து, மெய் ஒலி ஓசை இல்லையா? இங்க உயிர் ஒலி ஓசையா வந்திருக்கு? இல்ல. அப்போ a tree, I saw a huge tree, I saw a huge tree. அதனாலதான் இந்த இடத்துல வந்து அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க பஸ். பஸ் அப்ப என்ன வரும்? பஸ். ஓகே, அடுத்து பாருங்க பீகாக். பீகாக் உயிர் ஒலி ஓசை வரல, அப்போ பீகாக். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள்ங்க. உயிர் ஒலி ஓசை வந்ததுன்னா ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்றோம். அதை தவிர்த்து பாக்கி வர்றது எல்லாத்துக்குமே ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். அடுத்து பாருங்க ஹாப்பி என்டிங். ஹாப்பி ஆர் ஹாப்பி என்டிங், இட் இஸ் அ ஹாப்பி என்டிங் ஸ்டோரி அப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த ஸ்டோரி ரொம்ப சூப்பரா முடிச்சிருக்கிறாங்க, இட் இஸ் அ ஹாப்பி என்டிங் ஸ்டோரி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஹாப்பி. தென் அடுத்து hotel, then user, university, 1 rupee coin. இந்த இடத்துல பாருங்க happy, அப்ப என்ன வரும்? It is a happy ending story, happy. அடுத்து a hotel, அடுத்து பாருங்க யூசர். நீங்க என்ன நினைச்சுக்கணும்? AEIOU, யூ வந்திருக்கு, வவல் வந்திருக்கு, அப்ப வந்து an யூசர் அப்படின்னு நீங்க திங்க் பண்ண கூடாது. நம்ம என்ன பாக்குறோம்? நம்ம வவல்ஸை பார்க்கல, வவல்ஸோடைய சவுண்டை தான் நம்ம பாக்குறோம், அதோடைய சப்தங்களை தான் நம்ம பாக்குறோம். அப்ப யூசர்னு வந்திருக்கு. அப்ப யூசரை நம்ம எப்படி எழுதுவோம்? இப்படிதானே எழுதுவோம். இதுல உயிர் ஒலியா வந்திருக்கு, உயிர் எழுத்தா இது? அப்ப என்ன வரும்? a யூசர். கிளியரா? அடுத்து பாருங்க யூனிவர்சிட்டின்னு வந்திருக்கு. யூனிவர்சிட்டி எப்படி எழுதுவோம்? யூனிவர்சிட்டி இல்லையா? இதனா உயிர் ஒலியா இது யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது? அதனாலதான் இதை வந்து ஆன் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடாது, யூனிவர்சிட்டின்னு சொல்லணும். நமக்கு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷனல் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஓகேவா? உயிர் ஒலியோடைய சப்தம் வரல, அதனாலதான் நாம வந்து ஆன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லல, யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். யூனிவர்சிட்டி. அடுத்து நீங்க கேட்கலாம், இது வந்து 1 ரூபி காயின் தானே, 1 ஓ தானே வருது, அப்போ உயிர் ஒலியோடைய ஓசை தானே, அப்ப ஆன் 1 ரூபி காயின் தானே சொல்லணும் அப்படின்னு. இது ஆக்சுவலி நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ONE வந்து நம்ம ஒன்னு சொல்லக்கூடாது, பன்னு சொல்லணும். பன், 1 ரூபி காயின், கிவ் மீ எ 1 ரூபி காயின். வ அப்ப என்ன வரும்? அப்ப பாருங்க ப்ரொனன்சியேஷன்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க. அப்ப என்ன வரும் இந்த இடத்துல? எ 1 ரூபி காயின் தான் வரும், ஆன் வராது. 1 ரூபி காயின். நம்ம இதை சொல்லி சொல்லிதான் பிராக்டிஸ் பண்ணணும். 1 ரூபி. இந்த ONE அப்படிங்கிறத நம்ம பன் அப்படின்னு நம்ம பேசும்போது எந்த அளவுக்கு நீங்க அதிகமா யூஸ் பண்றீங்களோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ரொனன்சியேஷனும் மாறிடும். ஓகேவா? கிளியரா? இது வரைக்கும் ஓரளவு புரியுதா? ஓகே, அடுத்து நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம வெறும் வேர்ட்ஸுக்கு மட்டும்தான் பார்த்தோம் இல்லையா? நம்ம இப்ப சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு கரெக்டா இந்த இடத்துல ஆர்டிக்கல் ஏ யூஸ் பண்ணுமா இல்ல ஏஎன் ஆன் யூஸ் பண்ணுமா அப்படின்னு நமக்கு கரெக்டா தெரிஞ்சிடும். அதை அடுத்து பார்ப்போம். இப்ப பாருங்க, இப்ப கொஞ்சம் சென்டென்சஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். இதுல என்ன ஆர்டிக்கல் வரும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஓகே, she met with dash accident. அவ வந்து ஒரு விபத்தை வந்து சந்திச்சா, அவளுக்கு வந்து ஒரு விபத்து ஏற்பட்டது. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? she met with accident. ஆக்சிடென்ட் இல்லையா? உயிர் ஒலியோடைய ஓசை வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? she met with an accident. she met with an accident. அடுத்து பாருங்க, he is dash engineer. இத engineer இல்ல engineer. he is engineer. அப்ப என்ன வரும்? வெரி குட், அவ்வளவுதான். he is an engineer. he is an engineer. அவ்வளவுதான். அடுத்து he is IAS officer. IAS, I. அப்ப என்னது? உயிர் ஒலியோடைய ஓசை தானே உங்களுக்கு வருது. அப்போ he is an IAS officer.
இதே மாதிரி நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்களுக்கு நீங்க இதே மாதிரி ஆர்டிகல்ஸ் டீச் பண்ணுங்க. ஏ அண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டே ரூல் தான், வேற எதுவுமே கிடையாது. டெஃபினட் ஆர்டிகல்ஸ் கூட கொஞ்சம் நம்ம திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் தான். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால எவ்வளோ சென்டென்சஸ் கொடுத்தாலும் பண்ண முடியும். He is an IAS officer. இதே அடுத்து பாருங்க. He is dash collector. collector கலெக்டர் இதுனா உயிர் ஒலி ஓசையா? இல்ல மெய் ஒலி ஓசை. அப்ப என்ன வரும்? He is a collector. புரியுதா? இதே பாருங்க. He is an IAS officerன்னு சொன்னோம். He is a collector அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அடுத்து பாருங்க. சேம் கான்செப்ட் தான். She is dash SI. SI. S A S SI. அப்ப என்ன வரும்? வெரி குட். She is an SI. இதே பாருங்க. She is dash sub inspector. அவ ஒரு சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறா. அப்ப என்ன வரும்? சப் இன்ஸ்பெக்டர் சார். அப்போ இது மெய் ஒலி ஓசை இல்லையா? அப்போ she is a sub inspector. ஓகே, she is a sub inspector. அடுத்து I have read. இது ஒரு விஷயம் கவனிங்க. இந்த ரீட் அப்படிங்கிறது V1O, இது V2 V3 ஃபார்மா போகும்போது நம்ம இதை ரெட் அப்படின்னு தான் இதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ஓகேவா? இதை நீங்க V2 V3 ஃபார்ம்ல சொல்லும் போது ரெட் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். I have read dash story. I have read dash story. Story. அப்ப என்ன வரும்? I have read a story. I have read a story. புரியுதா? இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எல்லாமே புரியுதா? இன்னும் ரெண்டே எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சதுலேயே நீங்கள் கிளியர் ஆயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டுத்துக்குமே நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம்? I have read a story அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. I have read dash interesting story. Next one, I have received dash SMS. என்ன வரும்? I have read a story. நான் வந்து ஒரு ஸ்டோரி படிச்சேன். இது I have read interesting story. அப்ப என்ன வரும்? வெரி குட். அவ்வளவுதான். I have read an interesting story. வந்திருக்கு, உயிர் ஒலியோடைய ஓசை வந்திருக்கு இல்லையா? அடுத்து பாருங்க. I have received, அவ்வளவுதான். I have received an SMS. Yes, again உயிர் ஒலியோடைய சப்தம் தான் வந்திருக்கு. அப்ப I have received an SMS. ஓகேவா? கிளியரா? அவ்வளவுதான். இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ், இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் தான் நீங்க தப்பு பண்ணவே மாட்டீங்க. You will not commit any mistakes in future. ஓகே, நீங்க இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஃபினட் ஆர்டிக்கல் த பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் நீங்க திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அகைன் நீங்க ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இது ஞாபகத்துல வந்துடும். ஓகேவா? அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டெஃபினிட் ஆர்டிக்கல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து டெஃபினட் ஆர்டிக்கல் பார்க்க போறோம். டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படின்னா நம்ம கிளாஸோடைய ஃபர்ஸ்ட்லயே இனிஷியல்லையே என்ன பார்த்தோம்? த அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த த அப்படிங்கிற டெஃபினட் ஆர்டிக்கல்ல நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு 6 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிமைனிங் ஒரு 6 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமோ அதே மாதிரி எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினட் ஆர்டிக்கல் தவை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து சொல்றோம்ல, ஸ்பெசிஃபிக்கா ஒரு நவுனை வந்து ஐடென்டிஃபை பண்றோம். அந்த பையன், அந்த புக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு நவுனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்ம த அப்படிங்கிற டெஃபினட் ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா யார் அந்த பையன், அதை எப்படி கேட்கலாம்? யார் அந்த பையன் எப்படி கேட்கலாம்? Who is the boy?
ஹூ இஸ் த பாய்? த பாய், அந்த பையன். ஓகே, ஸ்பெசிஃபிக்கா ஒரு நவுனை ஐடென்டிஃபை பண்ணி கேட்குறோம். அப்போ நம்ம த அப்படிங்கிற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். ஹூ இஸ் த பாய் அப்படின்னு. நெக்ஸ்ட் பாருங்க, நான் வந்து டெஸ்க்ல இருக்கிற அந்த புக்கை வந்து படித்து கொண்டிருக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ரீடிங் the book on my desk. அதாவது என்னுடைய டெஸ்க்ல இருந்த அந்த புக்கை நான் வந்து படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து ஒரு நவுனை நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? அப்ப நம்ம அந்த டெஃபினட் ஆர்டிக்கல் த அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? ஸ்பெசிஃபிக்கா நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சொல்லும் போது நாம இதை யூஸ் பண்ணலாம். ஹூ இஸ் த பாய்? யார் அந்த பையன்? ஐ எம் ரீடிங் த புக் ஆன் மை டெஸ்க். என் டெஸ்க்ல இருந்த அந்த புக்கை நான் வந்து படித்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு ஐடியா வந்துருச்சா? அதே மாதிரியே பாருங்க, ஒரு சென்டென்ஸ்ல ஒரு நவுனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம வந்து டிபெண்டிங் அப்பான் த வேர்ட்ஸ் நம்ம வந்து இன்டெஃபினிட் ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் அதே மாதிரியே அதே சென்டென்ஸ்ல அந்த நவுனை நம்ம செகண்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னா அப்ப நம்ம வந்து டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். புரியுதா நான் சொல்றது? இப்ப நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. நேத்து நான் வந்து ஒரு மார்க்கர் வாங்கினேன். இதை எப்படி சொல்லலாம்? இப்பதான் உங்க டென்சஸ்லாம் நல்லா தெரியுமே, நீங்களே இதுக்கு ஆன்சர் பண்ணலாமே. நேத்து நான் வந்து ஒரு மார்க்கர் வாங்கினேன். எஸ்டர்டே நேற்று நான் வாங்கினேன், ஒரு மார்க்கர் வாங்கினேன். ஐ பாட், சப்ஜெக்ட் வேர்பா? ஐ பாட் என்ன வாங்கினேன்? மார்க்கர், ஒரு மார்க்கர் வாங்கினேன். அப்போ ஐ பாட் அ மார்க்கர். கிளியரா? எஸ்டர்டே ஐ பாட் அ மார்க்கர். அந்த மார்க்கர் நல்லா எழுதல. அகைன் பாருங்க, நேத்து நான் வந்து ஒரு மார்க்கர் வாங்கினேன். ஏன் இந்த இடத்துல அ மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கோம்? மெய் ஒலியோடைய ஓசை தான் வந்திருக்கு, அதனாலதான் வந்து அ மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சென்டென்ஸ்ல இந்த நவுனை இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இதே சென்டென்ஸ்ல இந்த நவுனை நம்ம செகண்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அப்போ நம்ம டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். அந்த மார்க்கர் நல்லா எழுதல, பட் த மார்க்கர், ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம், பட் த மார்க்கர் did not write well. புரியுதா? yesterday I bought a marker but the marker did not write well. ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அ மார்க்கர், செகண்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது த மார்க்கர் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொரு சென்டென்ஸ் நம்ம இப்ப சொல்லலாம். ஏன்னா ப்ரீவியஸா ஒரு சென்டென்ஸ் தானே பார்த்தோம். இன்னொன்று பாருங்க, நான் வந்து ஒரு பேனாவும் ஒரு மார்க்கரும் வாங்கினேன், ஆனா அந்த பேனா நல்லா எழுதல. நீங்க ட்ரை பண்றீங்களா? நான் ஒரு பேனாவும் ஒரு மார்க்கரும் வாங்கினேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? வாங்கினேன், சப்ஜெக்ட் ஐ, வாங்கினேன் verb ஐ பாட். ஓகே, என்ன வாங்கினேன்? ஒரு பேனாவும் ஒரு மார்க்கரும். அப்ப பென் என்ன வரும்? மெய் ஒலி ஓசை. நம்ம அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, பென் மார்க்கர்லாம். அப்போ ஐ பாட் அ பென் அண்ட் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் இணைப்பு சொல் யூஸ் பண்றோம், அண்ட் அ மார்க்கர். ஓகே, அந்த மார்க்கர் நல்லா எழுதல, சாரி அந்த பென்னு நல்லா எழுதல, ஆனா அந்த பென்னு நல்லா எழுதல. பட் என்னது? இப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நவுன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், அதனாலதான் அ பென் அப்படின்னு யூஸ் பண்ணோம். செகண்ட் டைம் அந்த நவுனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும் இல்லையா? பட் த, அந்த பென், பட் த பென் did not write well. நல்லா எழுதல. புரியுதா? இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கா? எங்கெங்கெல்லாம் டெஃபினட் ஆர்டிக்கல் த யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்லும் போது யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். தென் அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல ஒரு நவுனை ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம இன்டெஃபினட் ஆர்டிக்கலும், செகண்ட் டைம் அந்த நவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டெஃபினட் ஆர்டிக்கல் தவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்து பாருங்க, எல்லாருக்கும் ஒரு டவுட் வருதா? சில பேர் இதை வந்து தன்னு சொல்றாங்க, சில பேர் இதை வந்து தீன்னு சொல்றாங்க. இதை தன்னு சொல்லணுமா தீன்னு சொல்லணுமா அப்படின்னு. இது ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ரெண்டு சவுண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம்.
இந்த கான்சனன்ஸோடைய சவுண்டு வருது பார்த்தீங்களா, மெய்மொழி சப்தங்கள் வரும்போது நம்ம இதை த அப்படின்னும், வவல் சவுண்டு உயிர் ஒலி சப்தம் வரும்போது இதை நம்ம தி அப்படிங்கிற சவுண்ட்லையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொனன்சியேஷன் வந்து தவும் கரெக்டு தீயும் கரெக்டு. கான்சனன்ட் வந்ததுன்னா த அப்படின்னும், வவல் சவுண்ட் வந்ததுன்னா தி அப்படின்னும் சொல்லணும். இப்போ நான் வந்து 2 பொமக்ரனேட்டும் 3 ஆப்பிளும் வாங்கினேன். ஆனா பொமக்ரனேட் வந்து ஆப்பிளை விட காஸ்ட்லியா இருந்தது. இதை நம்ம அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லலாமா? நான் 2 பொமக்ரனேட்டும் 3 ஆப்பிளும் வாங்கினேன். இங்க பாருங்க, ஐ பாட் 2 pomegranates and 3 apples. Okay, I bought 2 pomegranates and 3 apples. 2 மாதுளம் பழமும் 3 ஆப்பிள்ஸும் வாங்கினேன். ஆனா பட் பொமக்ரனேட்ஸ் ஆப்பிளை விட காஸ்ட்லியா இருந்தது. அப்போ பட் த பொமக்ரனேட்ஸ் ஏன்னா இந்த இடத்துல மெய் ஒலி ஓசை வந்திருக்கு, அதனாலதான் த பொமக்ரனேட்ஸ் அப்படின்னு சொல்றேன். பட் த பொமக்ரனேட்ஸ் ஆர் காஸ்ட்லியா இருந்தது, காஸ்ட்லியர் தன் தி ஆப்பிள், ஓகே. இந்த இடத்துல தி ஆப்பிள்னு தான் சொல்றோம், ஏன்னா வவல் சவுண்ட். உயிர் ஒலி ஓசை வந்திருக்கு, அதனாலதான் தி ஆப்பிள்னு சொல்றோம். இங்க மெய் ஒலி ஓசை வந்திருக்கு, அதனாலதான் இந்த இடத்துல த பொமக்ரனேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப எங்க த யூஸ் பண்ணும், எங்க தி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது கிளியரா? ஐ பாட் 2 pomegranates and 3 apples, but the pomegranates are costlier than the apple. கிளியரா? ஓகே. அடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம டெஃபினட் ஆர்டிகல் த வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு 4 or 5 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிப்போம். நாளைக்கு நம்ம ஆர்டிகல்ஸோடைய ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அப்போ நம்ம கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே, தென் அடுத்து எங்கெல்லாம் நம்ம வந்து டெஃபினட் ஆர்டிகல் த யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருவோம். ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கிளியர் தானே உங்களுக்கு? ஸ்பெசிஃபிக்காக ஒரு நவுனை நம்ம இன்ட்ரோடியூஸ் சொல்லும் போது நம்ம வந்து த யூஸ் பண்ணுவோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது த ஸ்கை, த மூன், த ஸ்டார்ஸ், த எர்த். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து த அப்படிங்கிற டெஃபினட் ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, பிஃபோர் த சீஸ், ஓஷன்ஸ், அதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி சொல்லலாம்? த இந்தியன் ஓஷனா, தி இந்தியன் ஓஷனா? எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. ஜஸ்ட் வந்து கான்சனன்ட் சவுண்டு வருமா, வவல் சவுண்டு வருமாங்கிற மாதிரி நீங்க பிராக்கெட் பண்ணீங்கனாலே நான் புரிஞ்சுப்பேன். இல்ல தமிழ்ல டைப் பண்ணி சொல்ல முடியும்னா கூட எனக்கு சொல்லலாம். த இந்தியன் ஓஷனா, தி இந்தியன் ஓஷனா அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. ஓகே. தி அரேபியன் சி, த பே ஆஃப் பெங்கால். ஓகேவா? இதே மாதிரி சீஸ், ஓஷன்ஸுக்கு முன்னாடியும் நம்ம வந்து த அப்படிங்கிற டெஃபினட் ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாருங்க, த காவேரி, த பிரம்மபுத்திரா. ஓகே. அடுத்து பாருங்க, பிஃபோர் த ஆர்டினல் நம்பர்ஸ். ஆர்டினல் நம்பர்ஸ்னா த ஃபர்ஸ்ட், த செகண்ட், த தேர்ட், ஹி காட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, ஹி காட் த செகண்ட் ப்ரைஸ். அதனால தான் அந்த இடத்துல வந்து த ஃபர்ஸ்ட், த செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஆர்டினல் நம்பர்ஸா இருக்கிறதுனால தான் த ஃபர்ஸ்ட், த செகண்ட் அப்படியெல்லாம் சொல்றோம். ஹி காட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், ஷி காட் த செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு. நாளைக்கு நம்ம டிரான்ஸ்லேஷன்ஸோட பார்க்கும்போது அப்போ இதெல்லாம் எப்படி நமக்கு ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கிறது புரிஞ்சிடும். ஆனா இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஞாபகம் இருந்தாதான் நாம அங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, அதனாலதான் இங்க த யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்க ஆன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, பிஃபோர் த மவுண்டைன்ஸ், த ஹிமாலயாஸ், த ஆல்ப்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம த அப்படிங்கிற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் கம்யூனிட்டிஸ், த ஹிந்துஸ், த முஸ்லீம்ஸ், த கிறிஸ்டியன்ஸ், த ஜெயின்ஸ், த புத்திஸ்ட். ஓகேவா? அதே மாதிரி கம்யூனிட்டிஸ் பத்தி பேசும்போதும் நம்ம டெஃபினட் ஆர்டிக்கல் த அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம்.
கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இதை பிரித்து பிரித்து தான் நம்ம இதை படிக்கிறோம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டிக்கலில் நீங்கள் மிஸ்டேக்ஸே பண்ண மாட்டீங்க. யூ வில் நாட் கமிட் எனி மிஸ்டேக்ஸ் இன் ஃபியூச்சர் இன் ஆர்டிகல்ஸ் பார்ட். ஓகே, உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரியே டீச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சரில் கூட அந்த பசங்க பெரியவங்களும் ஆகிட்டாலும் ஆர்டிகல்ஸில் அவங்க எந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸும் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இது இந்த காம்படிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு எல்லாமே இது வந்து நிச்சயமாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நம்ம ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸில் ரிமைனிங் வந்து வேறு எங்கெல்லாம் டெஃபினட் ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எல்லா விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். வழக்கம் போல தான் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பிளேலிஸ்ட். இங்கிலீஷ் வந்து நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிளேலிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி வைங்க. வி வில் மீட் டுமாரோ.